இன்று பலருக்கு நினைப்பு என்ன? ரமதான் வந்தால் நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம், நல்ல ஓய்வு எடுக்கலாம். காலை ஃபஜ்ருக்கு பிறகு உறங்குவார். உறக்கம் தொழில் இல்லை என்றால் மறுபடியும் எழுந்து துஹர் வரை உறங்குவார். துஹருக்கு பிறகு ஏதோ பள்ளிக்கு சென்று குர்ஆனை ஓதுவார். மறுபடியும் வருவார், அசர் வரை உறங்குவார். அதற்கு பிறகு வருவார், இஃப்தார் வரை உணங்குவார். இஃப்தாரை கழிப்பார். இஃப்தார் கழிக்கக்கூடிய அந்த சாப்பாடு அவருக்கு மறுபடியும் உறக்கத்தை கொடுக்கும். இப்படி ரமதான் அவரை விட்டு கடந்து சென்று விடும். உறக்கத்திற்காக ரமதான், அதிகமாக உணவை உட்கொள்ளுவதற்காக ரமதான். இந்த சஹருடைய உணவை பாருங்கள் முஸ்லிம்களுக்கு. அவர் சஹருடைய உணவை உட்கொண்டால் 3 நாட்கள் அவர் பசியாக இருந்தாலும் அவருக்கு பசி எடுக்காது. அப்படி அவருடைய சஹர் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பேரித்தம்பழத்தை கொண்டு நோன்பை வைப்பார்கள். தண்ணீரையும் பேரித்தம்பழமும் பாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக உட்கொள்ளக்கூடிய உணவாக இருந்தது. இஃப்தார் தண்ணீரும் பேரித்தம்பழமும் தான். யாருடைய சஹர் இது? யாருடைய இஃப்தார் இது? சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய இஃப்தார் இது. ஏன்? அப்போதுதான் வணக்க வழிபாட்டில் அதிகமான ஆர்வத்தை அவரால் காட்ட முடியும். காலையிலேயே அத்துணை விலங்கினத்துடைய வகையும் அவருக்கு முன்னால் இருக்கும். இஃப்தாருடைய உணவு ஒட்டுமொத்த உணவின் வகையும் அவருக்கு முன்னால் இருக்கும். எல்லா மாதத்திலும் சமைப்பதை விட ஆகக்கூடிய உணவின் செலவை விட ரமதானுக்கு தான் அதிகமான வீட்டின் செலவு ஆகும். இது ரமதானா? இது உண்மையான சஹரா? இது அல்லாஹ் விரும்புகின்ற இஃப்தாரா? இது அவர்களுக்கு எதை கொடுக்கும்? இந்த சாப்பாடு அவருடைய உடம்பை அதிகப்படுத்தும். தராவிஹ் தொழுகையில் வந்தால் அவருடைய கண்கள் எல்லாம் உறக்கத்தை நோக்கி செல்லும். ஏதாவது உரையை தேடி வந்தால் அவர் சாப்பிட்ட அந்த இஃப்தாருடைய மயக்கம் அவரை அப்படியே பாலாக்கும். ஒட்டுமொத்த இரவுடைய வணக்கத்தையும் ஒட்டுமொத்த மக்ரிப் இஷாவுடைய தொழுகையும். இது என்ன இஃப்தார்? இது என்ன சஹர்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. கண்ணியமான முறையில் உணவை உட்கொள்ளுங்கள். கண்ணியமான ஆடையை இந்த ரமதானில் அணியுங்கள். கண்ணியமான பேச்சுகளை இந்த ரமதானில் பேசுங்கள். கண்ணியமான செலவுகளை இந்த ரமதானில் செலவழியுங்கள். ஒவ்வொரு செயலையும் நீங்கள் எவ்வளவு கண்ணியப்படுத்தி செய்கிறீர்களோ அது போன்ற அல்லாஹ்விடத்திலே பல மடங்கு இந்த ரமதானுடைய அந்தஸ்துகள் உயரும். அடுத்ததாக வணக்க வழிபாடுகள் அல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற அமல்களில் ஆர்வத்தை அதிகப்படுத்துங்கள். ரமதான் வந்தால் மற்ற எல்லா வணக்க வழிபாடுகளும் அவர்களை விட்டு சென்றுவிடும். என்ன வணக்க வழிபாடு? ஏழைகளை சந்திக்க மாட்டார்கள், நோயாளிகளுக்கு நலம் விசாரிக்க மாட்டார்கள், ஜனாசா தொழுகையை கலந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ரமதானின் வணக்க வழிபாடுகள் தொழுகை, குர்ஆனை ஓதுவது, இரவு வணக்கம், நோன்பு, அவ்வளவுதான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு நோன்பாளி இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே கேட்பார்கள், மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமா, இன்றைய நாள் யார் நோன்பாளியாக எழுந்திருந்தது? قال ابو بكر انا يا رسول الله. அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரே. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள், ஃபமன் தபிஅ மின்குமுல் யௌம ஜனாஸா, இன்றைய தினம் யார் ஜனாஸாவை பின்தொடர்ந்தது? قال ابو بكر انا يا رسول الله. மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள், ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனா, இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு உணவளித்தது யார்? قال ابو بكر انا يا رسول الله. மறுபடியும் கேட்பார்கள், வமன் ஆத மின்குமுல் யௌம மரீதா, இன்றைய தினம் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தது யார்? قال ابو بكر انا يا رسول الله. சுப்ஹானல்லாஹ். நோன்பு நோற்றிருக்கிறார், என்ன செய்திருக்கிறார்? ஜனாசாவை பின்தொடர்ந்திருக்கிறார், ஏழைக்கு உணவளித்திருக்கிறார், நோயாளியை நலம் விசாரித்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அபூபக்கரை பார்த்து, சொர்க்கவாதிக்குரிய ஒட்டுமொத்த அமலையும் அபூபக்கரை நீ கொண்டிருக்கிறாய் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு எமக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. இறுதியாக வாக்கு கொடுங்கள், அல்லாஹ்விடத்திலே உறுதியை கொள்ளுங்கள், இஹ்லாஸோடு அல்லாஹ்வை மட்டுமே நோக்கமாக கொண்டு ரமதான் மாதத்துடைய நோன்பையும் ரமதான் மாதத்துடைய இரவு வணக்க வழிபாட்டையும் செய்வேன் என்று என்னால் முடிந்த அளவு அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் ஆர்வத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கின்ற படைப்புகளுக்கு என்னால் ஆன உதவியை இந்த ரமதானில் செய்வேன் என்று அல்லாஹ்வுடைய புத்தகம் குர்ஆனை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த ரமதான் மாதத்தில் ஓதுவேன் என்று ஈமானுடைய பலகீனத்தில் கடைசி தரம் ஒருவர் ஈமானில் பலகீனப்பட்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளம் ரமதானில் ஒரு முறை குர்ஆனை முடிப்பது.
அவருடைய ஈமான் கடைசி தரமாக இருக்கலாம். ஒரு முறை குர்ஆனை முடித்தால் அதற்கு கூட எம்முடைய முஸ்லிம்களில் பலர் வாய்ப்பு கொடுப்பதில்லை. குர்ஆனை அதிகமாக ஓதுவது, இது போன்று இருக்கக்கூடிய சதகாக்கள், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்தல், அல்லாஹ்வுடைய அழைப்பு பணியை செய்தல், குர்ஆனை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தல், ஏன் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல், இதைவிட அல்லாஹ்வை நெருங்குவதற்கு வேறு அமல் கிடையாது. இந்த வணக்க வழிபாட்டில் கண்ணியமாக மனைவியிடத்திலே, குழந்தைகளிடத்திலே, பெற்றோர்களிடத்திலே, உறவினர்களிடத்திலே, அண்டை வீட்டார்களிடத்திலே, நண்பர்களிடத்திலே என ஒட்டுமொத்த அல்லாஹ்வுடைய படைப்பிடத்திலும் நன்மையான முறையில் நடந்து கொள்ளுதல். இறுதியாக யார் இந்த ரமதான் மாதத்தில் பொடுபோக்காக கழிக்கிறார்களோ, ரமதான் மாதத்துடைய சிறப்புகளை மறந்து இந்த ரமதானை கழித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு நினைவூட்டுதல் இந்த ரமதானுடைய சிறப்புகளை, ரமதானுடைய முக்கியத்துவத்தை. ரமதானில் அவர்கள் தொழுகையை விட்டு பின்தங்கி இருந்தால் தொழுங்கள், ரமதானுடைய மாதம். குர்ஆனில் இருந்து விலகி இருந்தால் குர்ஆனை ஓதுங்கள், ரமதானுடைய மாதம் என ஒவ்வொருவருக்கும் ரமதான் மாதத்துடைய சிறப்புகளை, கண்ணியத்தை அறிமுகப்படுத்துதல், நினைவூட்டுதல். இந்த வணக்க வழிபாட்டோடு யார் ரமதானை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் உண்மையில் ரமதானை கண்ணியப்படுத்தியவர்கள். இந்த ரமதானுடைய நோன்பாளிகளைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறான். இந்த ரமதானுடைய நோன்பாளிகளாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களை பின்பற்றியவர்களும் அவர்களை பின்பற்றி வந்தவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது போலவே இந்த ரமதானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்கும், ரமதானுடைய நோன்புகளை ஆரோக்கியமாக இருக்கும் நிலையில் முழுமையான மாதத்தில் நோற்பதற்கும், ரமதான் மாதத்துடைய வணக்க வழிபாடுகளை முறைப்படுத்தி செய்வதற்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த சமூகமும் படுகின்ற சிரமங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகளில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்தின் மூலமாக அல்லாஹ் விடுதலை அளிப்பானாக, அல்லாஹ் உதவி செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் இந்த நாட்டிலே எப்படி ஒன்று சேர்த்தானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.